வார்த்தை ஆண்டவரை இருதயத்தில் அவைகளை எழுதிக் கொண்டு சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரை நல்ல அருமையான வார்த்தைக்கான ஆண்டவரை சொல்லுகிறேன். ஆண்டவரா லூக்கால ஆண்டவரை 2வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷனில் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதின்னு சொல்லினார். தன்மையான நல்ல ஆண்டவரை பேசுகிற வார்த்தைகளுக்காக சொல்றாங்க. நாங்கள் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், ஆண்டவரை எப்படி ஆண்டவரை என்னுடைய அன்பை செலுத்த வேண்டும் என்று சில வார்த்தைகளை பேசுகிறது. மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. அப்பா தாசனை எடுத்து இன்னும் பயன்படுத்துவீங்க. இன்னும் அநேக இடங்களை கற்றுக்கொண்டு போய் குடும்பத்தில் ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் இன்னும் பல இடங்களை கற்றுக்கொண்டு போய் நீ பயன்படுத்தும்படியாக விசேஷமாக நீங்கள் இருக்கிற ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரையுடைய பிள்ளைகளுக்காக செய்கிறேன். என் தேவனாக கற்று என் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் தேவைகளை கற்று சொன்னார். ஒருவேளை கண்ணீரோடு பாரத்தோடு கவலையோடு ஆண்டவரை பல விதமான கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு பல சமூகத்துக்கு உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறப்பா. என் தேவனாக கற்று அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் படுத்துவீனாக. நீ ஆறுதலின் தேவனாக இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் ஆண்டவரை விசேஷமாய் ஆண்டவரை நல்ல ஆண்டவரை பாடல் பாட வார்த்தையை ஆண்டவரை பகிர்ந்து கொண்டு ஆண்டவரை நான் இடத்துல எல்லா விதத்தை ஆண்டவர் அப்போ இசை வாசத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக டீமுக்காக நாங்கள் சிந்திக்கிறோம். இன்னும் ஆண்டவரை ஊழியர்களை கத்த வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினாங்க. ஆண்டவரை உங்கள் நாம் மாற்றம் மையப்பட்டுட்டாங்க. நாங்கள் சிறுகிறோம், நீங்கள் பெருகிறோமா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். என்ன செய்து சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்யும் சகல நன்மைகளும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.